ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறிவன் ஐஎஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு நம்ம வந்து கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதோட கண்டினியூஷன் நம்ம சாப்டர் 1 and 2 கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்டர் 3 ஆஃப் என்சிஆர்டி கிளாஸ் 6 த எர்த் அவர் ஹேபிடேட். ஓகேங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஓகே, வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் எர்த் ஆக்சிஸ் வித் த ஆர்பிட்டல் பிளேன்? ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து 66.5 டிகிரி. ஸோ வந்து இது வந்து ஈஸியாக ஒரு ஞாபகம் வச்சுக்கிற சொல்கிறேன். வந்து பாருங்கள், இது வந்து எர்த். ஓகேங்களா? நம்ம எர்த் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஒரு டில்ட்டடாக இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பண்ணாக்கா இதுதான் வந்து ஆர்பிட்டல் பிளேன். ஆர்பிட்டல் பிளேனை ஒன்றும் இல்லைங்க, சன்னை சுற்றிட்டு வந்து பண்ணாங்க ஒரு ஃபிக்ஸ்டு ஆர்பிட்டில் வந்துட்டு ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் ஆர்பிட்டல் பிளேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எர்த்தோட ஆக்சிஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இதுதான் எர்த்தோட ஆக்சிஸ், நடுவில் இருக்குது பார்த்தீங்களா இது. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எர்த்தோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஷேப்பில் இருக்குது, டில்ட்டட் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ ஓகேங்களா, இப்படி இருக்க வேண்டிய எர்த், அதாவது இப்படி ஏசு மாதிரி சில்வை மாதிரி இருக்க வேண்டிய எர்த் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா வந்து இப்படி டில்ட்டடாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இட் ஹேஸ் டு பி, இது வந்து பண்ணால் முன்னாடி இப்படி இருந்தால் உங்களுக்கு 90 டிகிரி இருந்திருக்கும். ஆனால் இது அப்படி டில்ட் ஆகி போய் கிடக்குது. ஆனால் எவ்வளோ டிகிரி டில்ட் ஆகிருக்கு நமக்கு? இந்த டில்ட் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து 23.5 டிகிரி. ஓகேங்களா? ஸோ மீதி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு உங்களுக்கு 66.5 டிகிரி. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து எர்த்தோட ஆக்சிஸ், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிட்டல் பிளேன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் வந்து ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வந்து இப்படி இன்க்ளைன் ஆகிருக்கு. எவ்வளோ இருக்குது இது வந்து நீங்கள் ஒரு ப்ரொடெக்டர்லாம் அளந்து பார்த்தோம்னாக்கா வந்துட்டு 66.5 டிகிரி. ஓகேங்களா? அது டில்ட் ஆகாமல் இருந்திருந்தால் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் 90 டிகிரி இருந்திருக்குங்க. நம்ம டில்ட் ஆகிருக்கனால 66.5 டிகிரி. அதனால் எர்த்தோட டில்ட் ஆக்சிஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து 23.5 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இது மனப்பாடம் பண்ணாதீங்க. இப்படி நார்மலாக ஒரு சர்க்கிள் ஜியோமெட்ரி வச்சு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சம்மர் சாலிட்டர்ஸ் அண்ட் வின்டர் சாலிட்டர்ஸ்? அதுக்கு வந்து இந்த டயக்ராம் நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த டயக்ராம்ல ஆன்சர் வந்துருங்க. ஓகே, சம்மர் சாலிட்டேஸ் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு இங்கே பாருங்கள், சம்மர் சாலிட்டேஸ் அதாவது நார்தர்ன் ஹெமிஸ்பியர் என்ன இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியர் என்ன சொல்கிறேன். சம்மர் சாலிட்டேஸ் அப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு சம்மர் இருக்கும். அதாவது இங்கே பாருங்கள், நார்தர்ன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் சன்லைட் வந்து படும். ஓகேங்களா? ஃபுல்லாக சன்லைட் படும். அது வந்து இந்த டாரிட் ஜோனில் வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஓவர் ஹெட் சன் இருக்கும். அதே வந்து சம்மர் சாலிட்டேஸ் அப்போ வந்து பண்ணாக்கா சதர்ன் ஹெமிஸ்பியரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு வின்டர் சீசனாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, சம்மர் சாலிட்டேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மர் இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் வின்டர் இருக்கும். ஓகே, அந்த சம்மர் சாலிட்டேஸ் வந்து பண்ணாக்கா ஒரு நாள் வந்து இருக்கும். அதாவது இதில் இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு லாங்கஸ்ட் டே அண்ட் ஷார்ட்டஸ்ட் நைட் இருக்கும். இது 21st ஜூன். ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு 21st ஜூன். அவ்வளோதான், இதோட முடிஞ்சுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வின்டர் சாலிட்டேஸ் அப்போ என்ன ஆகுனாக்கா நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வின்டர் இருக்கும். ஓகேங்களா? இங்கே வாங்க, இந்த பக்கம் வந்துட்டிங்களா? ஓகே, இதில் வந்து பண்ணாக்கா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இங்கே முந்தைய இருக்கலாம் பார்த்தீங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சன் ஹெமிஸ்பியர். ஓகேங்களா? நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வின்டர் இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து பண்ணாக்கா வந்துட்டு வின்டர் சாலிடேஸ். ஓகே சாரி, வின்டர் சாலிடேஸு. ஓகே, வின்டர் சாலிடேஸில் இது. ஓகே, நார்தர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து கரெக்டாக தான் சொன்னேன் சார், வின்டர். அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு சம்மர் இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு லாங்கஸ்ட் டே வரும். அது எப்போனாக்கா 22nd டிசம்பர். ஓகேங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து பண்ணாக்கா லாங்கஸ்ட் டே ஷார்ட்டஸ்ட் நைட் 21st ஜூன் ஆகும். அதே வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22nd டிசம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா வந்துட்டு லாங்கஸ்ட் நைட்டாகவும் ஷார்ட்டஸ்ட் டேவாகவும் இருக்கும். ஓகேங்களா? நான் மாற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் முன்னாடி. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஐயோ என்னப்பா அது. ஓகே, 21st ஜூன் அப்படிங்கிறது என்ன, லாங்கஸ்ட் டே அண்ட் ஷார்ட்டஸ்ட் நைட். 22nd டிசம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாங்கஸ்ட் நைட் அண்ட் ஷார்ட்டஸ்ட் டே. மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? லாங்கஸ்ட் நைட் அண்ட் ஷார்ட்டஸ்ட் டே எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா வந்துட்டு நார்தர்ன் ஹெமிஸ்பியர் இருக்குது. ஏன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் நமக்கு வின்டர் இருக்குல்ல, வின்டர் சீசன் அப்போ நமக்கு எப்போவுமே வந்துட்டு நைட்டு நேரம் நிறையா இருக்கும் இல்லைங்களா, அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, இங்கே நார்தர்ன் சீசனில் வந்து சம்மர் அப்போ பண்ணால் டே டைம் நிறையா இருக்குங்க, அதனால் 21st ஜூன். அதே வின்டர் சாலிடேஸுக்கு பார்த்தீங்கன்னா நார்தர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு வின்டர் சீசன் அப்போ வந்துட்டு நிறையா நைட் இருக்கும். ஸோ 22nd டிசம்பர், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ். எதில் சம்மர் இருக்கும், எதில் வின்டர் இருக்கும், அண்ட் லாங்கஸ்ட் டே அண்ட் நைட் மட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு ஈக்வினாக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஈக்வினாக்ஸ் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து டைரக்ட் ரேஸ் ஆஃப் த சன் ஃபால் ஆன் த ஈக்வேட்டர். எப்போவுமே ஈக்வேட்டர் தான் எங்கே பார்த்து ஈக்வேட்டர் எங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து எப்போவுமே ஓவர் ஹெட்டாக இருக்கும். நமக்கு தெரிஞ்சது அட் திஸ் பொசிஷன் நெய்தர் ஆஃப் த போல்ஸ் இஸ் tilted towards the sun, so the whole earth experience equal days and equal nights. அதாவது
அது எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா எப்போவுமே வந்து பண்ணாக்கா இங்கே பாருங்கள் சன் வந்து ஒரு மாதிரி டில்ட் ஆகியே இருக்குது. அதாவது அந்த ஆக்சிஸ் அந்த போல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இங்கே பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நார்தன் போல் எவ்வளோ டில்ட் ஆகிருக்கு, இங்கே பாருங்கள் இங்கே சதன் போல் எவ்வளோ டில்ட் ஆகிருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் சன்னு இல்லை எந்த போல் இங்கே வந்து டில்ட் ஆகிருக்கு உங்களுக்கு உங்களால் சொல்ல முடியாது. இப்போ 2 போலுமே வந்து நீங்கள் சன்னை நோக்கி இருக்குது அப்படின்னு வந்து உங்களால் சொல்ல முடியாது. ஓகேங்களா, அதுதான் இங்கே இந்த ஈக்வினாக்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் நச்சுன்னு சொல்லணும்னா நெய்தர் ஆஃப் த போல்ஸ் இஸ் டில்டட் டுவர்ட்ஸ் த சன். இதுதாங்க முக்கியம். இது ஒன்று சொன்னீங்கன்னா போதும். ஓகேங்களா, எந்த போலுமே வந்து சன்னை நோக்கி வந்து டில்ட் ஆகி இருக்காது. அதனால தான் ஹோல் எர்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஈக்குவல் நைட்ஸ் அண்ட் டே. இப்போ இதான் ஈக்வினாக்ஸ் எப்போ வந்து ஆக்குறாங்க பார்த்தீங்கன்னாக்கா 21 மார்ச் அண்ட் 23 டிசம்பர். ஓகேங்களா, இந்த டேட்டை மறந்துடாதீங்க. இது 22 டிசம்பர். இது இங்கே நம்ம இருக்குங்க 22 இங்கே வந்து 21 மார்ச். ஓ மை காட், இது என்ன தப்பாக எழுதிட்டாங்களா? செப்டம்பர். ஓ சாரி செப்டம்பர். சாரிங்க, தெரியாமல் சொல்லிட்டேன். 21 மார்ச் அண்ட் தென் வந்து 23 செப்டம்பர். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஜூன் டிசம்பர், திஸ் இஸ் மார்ச் அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்து செப்டம்பர். அதுலேயுமே 2 டைப் இருக்குங்க. அந்த 21 மார்ச்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஏதாவது ஒன்று நடக்கணும் இல்லைங்களா. அப்போ என்ன நடக்கணும்னாக்கா நார்தன் ஹெமிஸ்பியரில் ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ் இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஆட்டம் ஈக்வினாக்ஸ் இருக்கும். அதே 23 செப்டம்பரில் வந்து பண்ணால் அப்படியே வைஸ் வர்ஸாவாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஈக்வினாக்ஸ் அப்போ நீங்கள் ஸ்ப்ரிங் ஆட்டம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சம்மர் அண்ட் வின்டர் சாலிடேஸ் அப்போ வந்து பண்ணாக்கா வந்துட்டு எதில் சம்மர் எதில் வின்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அந்த டேட்ஸும். ஓகேங்களா, next, why does the southern hemisphere experience winter and summer solstice in different times than that of the northern hemisphere? ஓகேங்களா, அதாவது ஏன் வந்து ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொன்று நடக்குது அப்படின்னா இட்ஸ் டியூ டு த ரிவல்யூஷன். அவ்வளோதாங்க. சம்மர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து பண்ணாக்கா ஸ்டில்டட் டுவர்ட்ஸ் த சன் ஆன் 22 டிசம்பர். அதனால் சம்மர் சால்டேஸ் இஸ் தேர் இந்த சதர்ன் ஹெமிஸ்பியர். எதனால் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்துட்டு சம்மர் சால்டேஸ் இருக்குங்கிறாங்க. எதனால் இருக்குது? ஏன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர் சன்னை நோக்கி இருக்கும். அவ்வளோதான். சதர்ன் ஹெமிஸ்பியர் டில்டட் டுவர்ட்ஸ் த சன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்துட்டு சம்மர் சால்டேஸ் சதர்ன் ஹெமிஸ்பியரில் வரும். ஓகே, அதே வந்து நார்தன் ஹெமிஸ்பியரில் எப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்துட்டு சம்மர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நார்தன் ஹெமிஸ்பியர் இஸ் டில்டட் டுவர்ட்ஸ் த சன். ஓகேங்களா, அது எப்போ 22 ஜூன் தான் வந்துட்டு தட் லாங்கஸ்ட் டே, 22 டிசம்பர் வந்து இட் த ஷார்ட்டஸ்ட் டே. ஓகே, சேம் கான்செப்ட் தான். அதாவது இந்த இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, இதுதாங்க எது நார்த்து சவுத்து சம்மர் வின்டர், நார்த்து சவுத்து வின்டர் சம்மர் டேட்டு, இது மட்டும்தான் மாற்றி மாற்றி வந்து அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது வந்து இன்னொரு கான்செப்ட். போல் எக்ஸ்பீரியன்ஸ் 6 months ஆஃப் டேஸ் அண்ட் நைட். அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சம்மர் சாலிடேஸ் வின்டர் சாலிடேஸ் எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கனாக்கா இந்த போல்ஸ் ஏரியாவில் வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது நம்ம வந்து சம்மர் இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா 6 மாதத்துக்கு வந்து ஃபுல் டேவாக இருக்கும். அடுத்த 6 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல் நைட்டாக இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வெயில் வாட்டி எடுத்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா நினச்சி பாருங்கள் நம்ம எல்லாம் பனியில் உருகிரும். ஆனால் அது கிடையாதுங்க. ஓகேங்களா, ஸோ எதனால வந்து இந்த போல்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், இல்லை வந்து நார்தன் ஹெமிஸ்பியர் வந்து இட் டில்டட் டுவர்ட்ஸ் த சன். ஸோ இட் இஸ் த சம்மர் சாலிடேஸ் ஆன் சம்மர் சாலிடேஸ் இந்த நார்தன் ஹெமிஸ்பியரில் இருக்குங்க பாருங்கள். இது வந்து மேலே இருக்க ஆர்டிக் சர்க்கிள் இல்லைங்களா. ஸோ பாருங்கள் ஃபுல் லைட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா ஆர்டிக் சர்க்கிள் மேலே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனாக்கா வந்துட்டு டே. அதே கீழே அண்டார்டிக் சர்க்கிள் வந்து இதுவும் ஆர்டிக் போடுங்க. ஆக்சுவலி இது அண்டார்டிக் சர்க்கிள். இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல் நைட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதாங்க கான்செப்ட். என்ன அப்படின்னாக்கா வந்து எர்த் ஆக்சிஸ் இஸ் டில்டட். அதாவது ஈக்வினாக்ஸில் என்ன சொல்லியிருந்தோன்னா எர்த் வந்து போல்ஸ் வந்து பண்ணாக்கா டில்ட் ஆகியிருக்கா. நெய்தர் ஆஃப் த போல்ஸ் டில்டட் அப்படின்னா ஈக்வினாக்ஸ். ஓகேங்களா, இஃப் த எர்த் ஆக்சிஸ் இஸ் டில்டட் டுவர்ட்ஸ் த சன். ஓகேங்களா, ஓகேங்களா, இந்த போல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போல்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா வந்துட்டு டில்ட் ஆகிருக்கும். அதாவது டில்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னாக்கா போல்ஸ். அதாவது இதுக்கு வந்து வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு டில்ட் ஆக்சிஸ் ஆஃப் எர்த். ஓகேங்களா, போல்ஸ் டில்ட்டே ஆகலைன்னா ஈக்வினாக்ஸுங்க. அதே வந்துட்டு இந்த போல்ஸ் டில்டட் டுவர்ட்ஸ் த சன். இப்போ வந்து பண்ணாக்கா போல்ஸ் ஆர் டில்டட் டுவர்ட்ஸ் த சன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா போல்ஸ் ஆர் டில்டட் அவே ஃப்ரம் த சன். ஓகேங்களா, இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, அதே அடிக்கிற லைன் வந்து பண்ணாக்கா ஒரு ஸ்லாண்டிங்கான லெஸ் ஹீட்டாக தாங்க இருக்கும். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா, ஸோ இது என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா போல்ஸ் ஆர் இன்க்ளைன்டு டுவர்ட்ஸ் த சன் அப்படின்னா இருந்துச்சுனாக்கா டே நைட். அதாவது போல்ஸ் ஆர் டில்டட் அவே ஃப்ரம் சன் அப்படின்னாக்கா வந்துட்டு நைட் டைம். ஓகேங்களா, இது மறந்துடக்கூடாது. சாரி, சூஸ் த ஆன்சர் சொல்ல மறந்துட்டோமா. இது சொல்லியாச்சு. வாட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் எர்த் அரௌண்ட் த சன் இஸ் நோன் அஸ் ரெவல்யூஷன். டைரக்ட் ரேஸ் ஆஃப் த சன் ஃபால் ஆன் த ஈக்வேட்டர். அதாவது ஈக்வினாக்ஸ் எப்போன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் 21 மார்ச். Then Christmas is celebrated in summer in the country is Australia. Cycle of season is called as revolution.
A leap year has 366 days. Daily motion of Earth is the rotation. Earth travels around the sun in elliptical orbit along elongated path. The sun rays fall vertically on the dash of 21st June. நல்லா வச்சுக்கோங்க. 21st June அப்படின்னாக்கா வந்து சம்மர் சாலிடேஸ் இன் நார்தன் ஹெமிஸ்பியர். சம்மர் சாலிடேஸ், ஸோ நார்தன் ஹெமிஸ்பியரில் சம்மர் இருக்கும், நார்தன் ஹெமிஸ்பியர் என்ன இருக்கும், டாபிக் ஆஃப் கேன்சர் இருக்கும். டேஸ் ஆர் ஷார்ட்டர் டூரிங் த வின்டர் சீசன். ஓகேங்களா? சாப்டர் 4 இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது சிம்பிளான சாப்டர் தான். ஓகேங்களா? மேப் ஷோஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆர் கால் thematic மேப். ப்ளூ கலர் மீன்ஸ் வாட்டர் பாடிஸ். த காம்பஸ் இஸ் யூஸ் டு மெஷர் ஃபைண்ட் த டைரக்ஷன். அ ஸ்கேல் இஸ் நெசசரி ஃபார் அ மேப். ஓகே, ஸோ வாட் யூ மீன் பை த டேர்ம் ஸ்கேல் ஆஃப் அ மேப்? இது சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் அ ரேஷியோ பிட்வீன் த ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ஆன் த கிரவுண்ட் அண்ட் த டிஸ்டன்ஸ் ஷோன் ஆன் த மேப். ஓகேங்களா? ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் வந்துட்டோம். ஓகே வாங்க. ஓகே, த நெக்ஸ்ட் சாப்டர். த மவுண்டன் ரேஞ்ச் that separates the Europe from Asia is the Urals mountain. The continent of North America is linked to the South America by isthmus. அதாவது isthmus அப்படின்னாக்கா என்ன வச்சுக்கோங்க, 2 பெரிய காண்டினென்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த 2 காண்டினென்ட்டை சின்ன ஒரு வழி வந்து கனெக்ட் பண்ணால் அது பேர் isthmus. ஓகேங்களா? isthmus. அதே ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 லார்ஜ் வாட்டர் பாடிஸை ஒரு சின்ன இதாக கனெக்ட் ஆகும். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு பார்க் பே, அதாவது ராமர் பாலம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு இது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து பே ஆஃப் பெங்காலையும் இந்தியன் ஓஷனையும் வந்து அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே வந்து isthmus அப்படின்னாக்கா 2 காண்டினென்ட்டை கனெக்ட் பண்ணுறது, ஸ்டேட் அப்படின்னாக்கா 2 பெரிய லார்ஜ் வாட்டர் பாடிஸை கனெக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ மேஜர் கான்ஸ்டன்ட் ஆஃப் அட்மாஸ்பியர் பை பர்சன் இஸ் நைட்ரஜன் இஸ் 78%. அண்ட் தென் டொமைன் ஆஃப் த எர்த் விச் கன்சிடர் சாலிட் ராக்ஸ். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது நிலம் மட்டும் கிடையாது. ஓகே, வெறும் லேண்டுப்பா, கிரவுண்டு, காலி கிரவுண்டு கிடையாதுங்க. கிரவுண்டு, அது மேலே இருக்கும் மலைகள், பிளாட்டூஸ், பிளேன்ஸ் எல்லாமே லித்தோஸ்பியர் கீழே தான் வரும். ஓகேங்களா? which is largest in Asia. The deepest point on earth is dash in the Mariana Trench. நமக்கு தெரியும். Okay, Dash Ocean is named after a country, that is Indian Ocean. The dash is a narrow contour of a zone of land, water and air that supposedly, okay, biosphere. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது என்னன்னாக்கா பயோஸ்பியர். அதை நம்ம பார்க்கலாம். காண்டினென்ட்ஸ் ஆஃப் யூரோப் இஸ் கால் யுரேஷியா. ஹையஸ்ட் மவுண்டன் பீக் இஸ் மவுண்ட் எவரெஸ்ட். ஓகே, வாட் ஆர் த 4 மேஜர் டொமைன்ஸ் ஆஃப் எர்த்? லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது பண்ணாக்கா இட் டீல்ஸ் வித் லேண்ட். ஓகேங்களா? லேண்டுனா வெறும் நிலம் கிடையாதுங்க, மவுண்டெயின்ஸும் இருக்குது, ராக்ஸ் இருக்குது, எல்லாமே. அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏர் பார்ட்டிகல், தட் இஸ் த ஏர் காம்போசிஷன் லைக் ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், தெர்மோஸ்பியர். ஓகே, ஹைட்ரோஸ்பியர் அப்படிங்கிறது வாட்டர் பாடிஸ், H2O. இப்போது தேர் வில் பி அ நேரட் கான்டாக்ட் ஜோன், இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வாட் இஸ் மீன் பை பயோஸ்பியர் அப்படின்னாக்கா இட் இஸ் அ நேரோ கான்டாக்ட் ஜோன் ஆஃப் லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர் தட் சப்போஸ் லைஃப். அதாவது அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இருக்கும், அது எல்லாமே இருந்தால் நம்மளால் வாழ முடியும். அந்த இடத்துக்கு பேர் என்னன்னாக்கா பயோஸ்பியர். ஓகேங்களா? Name the 2 continents that lie entirely in the southern hemisphere, which is Australia and Antarctica. And why is the northern hemisphere called the landless hemisphere? ஏன்னாக்கா the greater part of land mass lies in the, அதாவது உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து மக்களோ இல்லை நாடோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்தன் ஹெமிஸ்பியர் வந்து பண்ணாக்கா 70% ஆஃப் த லேண்டு நார்தன் ஹெமிஸ்பியர் தாங்க ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே வாட்டர் பாடிஸ் ஏரியா வந்து பண்ணாக்கா ரொம்ப கம்மி. ஓகே, இட் இஸ் ஒன்லி த 30% ஆஃப் டோட்டல் ஏரியா இந்த இது. ஓகேங்களா? ஸோ வந்து 70% வந்து லேண்ட், 30% தான் வாட்டர் இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் as the land hemisphere. Okay, so why is the biosphere important for the living organisms? Because it sustains the all life forms. ஏன்னா நமக்கு வந்து தண்ணி வேணும், காற்று வேணும், நிலம் வேணும், and it provides food for them, it provides all stage of life to நமக்கு எல்லாமே வேணுங்க. தண்ணி, லேண்டு எதுவுமே இருந்தால் நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதுதான் வந்து பயோஸ்பியர். ஓகேங்களா? ஓகே, சாப்டர் 6 வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பீப்பிள். எல்லாம் ஓகே, நாங்கள் சாப்டர் 1, 2, 3 எல்லா சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருப்போங்க. எந்த சாப்டர் வேணுமோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.